இந்த வீடியோ எஜுகேஷன் மற்றும் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி மட்டும். நீங்கள் எந்த ஒரு ஷேர் வாங்கும் பொழுதோ அல்லது விற்கும் பொழுதோ செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டு செயல்படவும். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் இன்று அனலிஸ்ட்க்கு எடுத்துக்கொண்ட ஸ்டாக் ஜாக்ரான் பிரகாசன் லிமிடெட். இது என்ன ஒரு டிஜிட்டல் மீடியாவை சேர்ந்தது. அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர், ரேடியோ, ஆன்லைனு, ஆக்டிவேஷன், OOH இந்த மாதிரி எல்லா செக்டர்லேயுமே இவங்க வந்து ப்ரெசன்ஸ் இருக்குது. அட் ப்ரெசன்ஸ் வந்து 13 ஸ்டேட்டில் அக்ராஸ் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் இவங்க சர்வே பண்ணிகிட்ருக்காங்க. சொல்ல போனோம்னா 10 பிரிண்ட் பப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்க சொல்ல போனால் 10 டைட்டிலில் 13 ஸ்டேட்டில் 5 லாங்குவேஜில் இவங்க வந்து பப்ளிகேஷன், நியூஸ் பேப்பர், டிவி, ரேடியோ எல்லாமே வச்சு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு மீடியா செக்டரில் ஒன் ஆஃப் த லீடிங். வேர்ல்டு வைடு பார்க்க போனால் இதை ஒரு பிக்கஸ்ட்டு டெய்லி நியூஸ் பேப்பரில் இவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா 2000 crores தான். ஆனால் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 250 crores. சொல்ல போனோம்னா 10%க்கு மேலே ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கம்பெனி. இது டிவிடெண்ட் ஈல்டு 4% தந்துட்டுருக்காங்க. இன்னொன்று ஸ்டாக் பிஇன்னு பார்த்தீங்கன்னா 8.5, ஆனால் இண்டஸ்ட்ரி பி 16. ஸோ நமக்கு 50% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு அப் ஜம்ப் அடிச்சுன்னா ஆல்மோஸ்ட் பார்க்க போனால் டபுளாக கிடைக்கிறக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ 95 ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னா இது ஃப்யூச்சரில் மேபி 200 கூட ரீச் ஆகிடலாம் வித்தின் இயர். ஏர்னிங் பர் ஷேர்னு பார்த்தா 11 rupees கிடைக்குது. ஸோ 100 rupees இருக்கிற ஒரு ஷேருக்கு 11 rupeesங்கிறது நல்ல ஒரு ஏர்னிங் பர் ஷேர். அதுக்கடுத்து பார்த்தா இது லாஸ்ட் 5 yearsஸாக பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் இது அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நான் சிப் மெத்தடில் வீக்லி 2 or 5 குவான்டிட்டிஸ் ப்ரைஸில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அப் டு 150 நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஆஃப்டர் ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஆஃப்டர் 225, 250 அந்த ரேஞ்சில். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கம்பெனிங்கிறனால இதெல்லாம் அட்ராக்டிவாக பாய்ந்தங்காட்டி நான் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மார்ச் 2013 பார்த்திங்கன்னா 220 crores இருந்திருக்கு. இப்போ சொல்ல போனால் 320 crores, ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு 100 crores இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல இதை மூமெண்ட்டாக பார்க்கலாம். அதே சமயம் இதில் பேலன்ஸ் ஷீட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிசர்வ் வந்து 850 crores இருந்தது, இன்றைக்கி 1500 crores அப்படியே டபுள் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த கம்பெனியோட நம்ம எப்படி இருக்குது, அதாவது வந்து ஃபினான்ஷியலாக இது எவ்வளோ க்ரோத் ஆகிட்டு இருக்குதா இல்லையாங்கிற இதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்து பாரோயிங் 500 crores இருந்தது 10 yearsக்கு முன்னாடி, இன்றைக்கி வெறும் 125 crores தான். இதுலேயும் வந்து ஹேஸ் இன் ஹேண்டே 100 crores வச்சுருக்காங்க. ஸோ சொல்லப்போனால் இது வந்து ஒரு பாரோயிங்கே நில்லுன்னு கன்சிடர் பண்ணலாம் இந்த கம்பெனியை. அதுக்கு அடுத்து பார்க்க போனால் ஷேர் ஹோல்ட் பேட்டர்ன். அது 82% வந்து ப்ரொமோட்டர், FWD கிட்ட இருக்குது. வெறும் 18% தான் வந்து பப்ளிக் கிட்ட இருக்குது. ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. அதுக்கடுத்து காம்பவுண்ட் சேல்ஸு, ப்ராஃபிட்டு, ஸ்டாக் ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து 3 yearsஸாக பார்த்திங்கன்னா 13%, 22% ப்ராஃபிட் ஆகிருக்குது. ஆனால் ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் இது மல்டிபிளாக ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நமக்கு, இதெல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறப்ப. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஒரு அட்ராக்டிவாக இருந்தங்காட்டி இது லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இதை நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா லாங் டேர்முங்கிறது முதல்ல ஃபண்டமெண்டல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி சூஸ் பண்ணால் தான் நம்மளால் வந்து எந்த ஒரு அதாவது ஒரு சின்ன டவுன் வந்தாலோ இல்லை நல்லா டவுன் ஆனால் கூட நம்மளால் கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கடுத்து அதனால நான் இதில் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். குட் ஃபண்டமெண்டல், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், ரைட் டைம், அட்ராக்டிவ் வேல்யூஷனில் உங்களுக்கு ஸ்டாக் வேணும்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஃபார் மோர் வீடியோஸ் கிளிக் பெல் பட்டன். தேங்க்யூ.